சாரி நந்தகுமார். மதி சொன்னதுல எனக்கு உடன்பாடு கருத்து தான். இப்ப அதிமுகவும் திமுகவும் சேர்ந்துனா என்ன பாவமான்னு கேட்டாரு. பாவம் எல்லாம் இல்ல. ஏன் அது ஜனநாயகத்துக்கு முரணானது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுக ஜெயிச்சது 59 சீட்டு, அதிமுக ஜெயிச்சது 47 சீட்டு. ரெண்டையும் கூட்டினீங்கன்னா கூட 106 சீட்டு. தனிப்பட்ட கட்சியா தாவேகா ஜெயிச்சது 108 சீட்டு. அப்ப திமுக அதிமுகவை ஒண்ணு சேர்த்துனா கூட அவங்க தாவேகாக்கு ஈக்குவல் இல்ல. அப்படி இருக்கிறனாலதான் அத கூட்டணி கட்சிகளே இது சரியான ஜனநாயக நடைமுறை இல்ல, அதனாலதான் இந்த இதுக்கு நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். இப்ப உள்ளாட்சி தேர்தலையோ வரப்போற பாராளுமன்ற தேர்தலையோ திமுக அதிமுக கூட்டணியில தான் நிக்கும். அதுல எனக்கு ஒன்னும் பெரிய மாற்று கருத்து இல்ல. அதை நம்ம விமர்சிக்கவும் வேண்டியது இல்லை. என்னன்னா அவங்க அந்த மாதிரி ஒரு கால சூழ்நிலையில இருக்காங்க. அதனால அது பாவம் அல்ல, அது ஜனநாயகத்துக்கு முரணானதுங்கிறதா எண்ணிக்கையினுடைய அடிப்படையில அது சரியில்லைங்கிறதா அந்த கூட்டணி கட்சிகள். அடுத்தது இன்னொரு நியாயமான கேள்வியும் மதிவாணன் கேட்டாரு. எங்களைய சீஃப் மினிஸ்டர் சொல்லிதான அந்த கூட்டணி கட்சிகள்லாம் ஜெயிச்சாங்க, இது நீங்க ராஜினாமா பண்றீங்களான்னு நியாயமான கேள்வி. இதே கேள்வியை ஐயா காதர் மொய்தீன் கிட்டையும் தொலைக்காட்சி நிருபர் வச்சாரு. அதுக்கு அவரு சொன்ன பதில் என்னன்னா, அது ரொம்ப முட்டாள்தனமான விமர்சனம். அப்படி அவங்க வாக்க வாங்கி நாங்க ஜெயிச்சிருக்கிறோம்னா, திமுக ஜெயிச்ச எத்தனை 59 தொகுதியிலையும் ஐயுஎம்எல் வாக்கு, கம்யூனிஸ்டுகளுடைய வாக்கு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வாக்கு, மதிமுகவினுடைய வாக்கு எல்லாமே இருக்குது இல்ல. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்மளுடைய கேள்வி என்னன்னா, ரைட்டு சார், அவங்க கூட்டணி கட்சியில இன்னைக்கு வெளியே போயிருக்க அந்த 13 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்றதுக்கு தயாருன்னா, திமுக இந்த 59 எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்றதுக்கு தயாரா? அப்ப திமுக நாங்க ராஜினாமா பண்றோம் 59 சீட்டும் அப்படின்னா, கட்டாயமா மதிவாணன் கேட்கக்கூடிய கேள்வி தார்மீகமான கேள்வி. கூட்டணி கட்சிகளுடைய ராஜினாமா பண்ணி ஆகணும், அதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜ் எந்த அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணாரு விஜயன் சொல்லி மதிவாணன் சொன்னாரு. அதுக்கப்புறம் ஹைகோர்ட்ல இருந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்ததை மதிவாணன் படிக்கலையா இல்ல பாக்கலையான்னு தெரியல. அதுல வெளிப்படையாவே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு ஹைகோர்ட் ஜட்ஜை வெளிப்படையாவே விமர்சிச்சிருந்தாரு. லேக் ஆஃப் சென்சிட்டிவிட்டி அண்ட் ப்ரொப்ரைட்டரி அப்படின்னு சொல்லி அவர் விமர்சிச்சிருந்தார். அப்ப அந்த அளவுக்கு அந்த ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய விஜய் அவர்களை பத்தின வசனங்கள், அவரை பத்தின வாக்கியங்கள் எல்லாமே ஒரு தேவையற்ற வாக்கியங்கிறது யாரு சொன்னாங்க? சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட் முடிச்சிட்டோம். அப்ப இதையெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க தாவேகால இருந்து விளக்கம் கொடுக்கல இதுக்கெல்லாம். ஆனா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அதை கொடுத்திருக்காங்க. அப்போ அடுத்தது இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களை பத்தி நீங்க சொன்னீங்க. இப்போ நடிகர்கள் எல்லாம் நடிப்பு தொழிலை விட்டுட்டு இப்ப அரசியலுக்கு வந்துட்டாங்க. ஆனா இப்ப அரசியல் இருக்கிற ஆள்கள்லாம் நடிகர்களா மாறிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சீசன் போல இருக்குது. இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு 73 வயது. தொடர்ந்து 7 முறை தொடர்ந்து இல்ல 7 தடவை சட்டமன்ற உறுப்பினரா இத 2026 ஜெயிச்சதோட இடைத்தேர்தலையும் ஜெயிச்சதோட 7 தடவை சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருக்காரு. இவருக்கு இந்த வழக்கு 20ஆம் தேதி பேசுறாரு, 23ஆம் தேதி வழக்கு பதிவப்படுது. வழக்கு பதிவு செஞ்ச உடனே அவருக்கு சம்மன் கொடுக்கப்படுது, சம்மனுக்கு போகல. மறுபடியும் 2வது சம்மன் கொடுக்குது, சம்மனுக்கு போகல. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஓகே நாங்க கோர்ட் மூலியமா நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம். அது நியாயமான நடவடிக்கை, அதுல எனக்கு எந்த விமர்சனமும் இல்ல. ஆனா கைது எப்ப நடக்குதுன்னா, கோர்ட் இவருடைய ஆன்டிசிபேட்டரி பெயில ரிஜெக்ட் பண்ணனதுக்கு அப்புறம் அவங்க போய் அரெஸ்ட் பண்றாங்க. அப்போ இது சட்டப்பூர்வமான நடவடிக்கை திமுக எடுத்தாங்க, அதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. எடுக்க வேண்டிய நடவடிக்கை அந்த சட்டப்பூர்வமாவே அந்த ஆன்டிசிபேட்டரி பெயில் ரிஜெக்ட் பண்ணனால காவல்துறைக்கு அது என்னன்னா, அதுக்கு மேல வேற எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வேண்டிய. நீங்க சட்ட ரீதியா பேசுறீங்க, ஆனா இங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் விட்ட அறிக்கை அப்படின்றத பார்க்கும்போது தொடர்ந்து கரூர் சம்பவத்தில் ஆதவர்ஜுனா பேசிய வார்த்தைகள், அந்த கடுமையான வார்த்தையின் வெளிப்பாடுக்கு RS பாரதியும் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப தெளிவா பேசுறாங்க. ஒரு புது காயின் ஒன்று பண்றாங்க, இது டேக் டைவர்ஷன் அரசு அப்படின்ற இடத்துக்கு கொண்டு வராங்க. அதாவது நம்ம பார்த்துருக்கோம், பலதை மைனாரிட்டி அரசு பார்த்துருக்கோம், இப்படி பலதை பார்த்துருக்கோம். இது ஒரு டேக் டைவர்ஷன் அரசு, திசையை மாத்திடுவாங்க ஏதாவது கேள்வி கேட்டா அப்படின்றாங்க. அந்த வார்த்தையை பிரயோகங்கள் அதே தொடர்ந்து வரக்கூடிய வார் ஆஃப் வேர்ட்ஸ், இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? இப்ப இந்த டேக் டைவர்ஷன்ங்கிறது நார்மலாவே அரசியல்ல வரக்கூடிய ஒரு வாக்கியம், அது அரசியல் கட்சிகள் செய்யறது தான். ஆனா
இப்போ 50வது நாள்ல 54வது நாள்ல டேக் டைவர்ஷன் யாராவது எடுப்பாங்களா? இப்ப நீங்க ஒரு ஜேர்னி போறீங்கன்னு வச்சுக்கீங்களேன், நீங்க போற வழியில இல்ல பாதி வழியில எங்கேயாவது டேக் டைவர்ஷன் ஆனா கூட உங்களை வந்து கண்ணு தெரியாத இடத்துக்கு விடலாம். நீங்க வீட்டை விட்டு வெளியே வந்து நீங்க உங்க வீட்டுல இருந்து வண்டி எடுத்து 5 அடியில வந்து டேக் டைவர்ஷன்னா அது மக்களுக்கு புரிஞ்சிடாது. அது அப்போ இது 55வது நாள்ல அவங்க டேக் டைவர்ஷன் எடுக்க வேண்டிய கட்டாயம் என்ன இருக்கு? இன்னும் 5 வருஷம் இருக்கு சார். 50 நாள் தான் சார் முடிஞ்சிருக்கு. ஒரு டேக் டைவர்ஷன் பாலிடிக்ஸ்ல வந்து ஒரு ரூலிங் பார்ட்டி வந்து எஸ்கேப் ஆயிட முடியுமா? இதே ஒரு தேர்தலுக்கு 50 நாளைக்கு முன்னாடி பண்ணுனாங்கன்னா கூட ஒரு டேக் டைவர்ஷன் சொல்றதுல ஒரு லாஜிக்கலா ஒரு பாயிண்ட் இருக்குதோன்னு நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த டேக் டைவர்ஷன் சொல்றக்கூடியதுல பாயிண்ட் இல்ல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதே வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப வந்து ஐயா செந்தில் பாலாஜி அவர்களும் அவர் தம்பியும் அப்ஸ்டாண்டு காணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இப்ப ஏவா வயல் அவர்களுக்கு வந்து அதே மாதிரி சம்மன் அனுப்பிச்சாங்க. கடைசியில பார்த்தா யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு அவருடைய கவுன்சில் போயிட்டு அங்க டிவிஎஸ்சில வந்து அவர் சிங்கப்பூர்ல போய் அட்மிட் ஆயிருக்காருன்னு சொல்லும் போதுதான் இன்னைக்கு அவர் சிங்கப்பூர் போறாருங்கிறத ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தெரியும். அப்போ இப்ப அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களையும் வந்து 2 தடவை சம்மனுக்கும் நீங்க போகாம ஹைகோர்ட்ல கோர்ட்ல வந்து உங்களுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கைது பண்ணாம எப்படி சார் விடுறது? அங்கதான் மதிவாணன் ஒரு கேள்வி வைக்கிறாரு. ரைட்டு சார், அதுல வந்து நம்ம ப்ரிஃபரன்ஸ் காட்டுறோம். அவர் ஒரு பட்டியல் சொல்றாரு. இதுக்கெல்லாம் நீங்க வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா, இதற்கான விஷயங்கள் இந்த அரசு எடுத்திருக்கான்ற கேள்வி அவர் எழுப்புறாரு. அப்போ அந்த பேரிட்டி எங்க பாக்குறது? கட்டாயம் அதுல மதிவாணன் சொன்னதுல எனக்கு 2 உடன்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அதாவது எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே வந்து சட்டசபையில பேசும்போது ஒரு பட்டியலை படிக்கிறாரு. அவரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் படிச்சுட்டு இப்ப இவங்க எல்லாம் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. ஒரே ஒண்ணு அன்னைக்கு சட்டமன்றத்தில் அவர் கேட்டதுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் நமக்கு விட கிடைக்காது. என்னன்னா, அவரு ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மேல வந்து ஒரு அலிகேஷன் இருக்கு, அந்த அலிகேஷனுக்கு வந்து இன்னும் பதில் வரல. அது வந்து கட்டாயமா வந்து அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டிய கேள்வி. அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. யாரு தவறு செய்திருந்தாலும் அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கணும். அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்து இல்லை, எந்த தயவதாட்சணியம் இல்லை. அவர் எம்எல்ஏவா இருந்தாலும் சரி, அமைச்சரா இருந்தாலும் சரி. இப்ப உதாரணத்துக்கு அமைச்சர் இவர் மேல, ஹியூமன் ரிசோர்சஸ் மினிஸ்டர் மேல, சரத் மேல அவர்கள் கூட வந்து ஒரு அலிகேஷன் இருக்கு. அந்த அலிகேஷனை வந்து அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டரும் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. இதற்கும் மேலையும் வந்து இன்னைக்கு டிஎம்கே வந்து இல்ல, அவரை வந்து நீங்க இன்னும் வந்து டெஸ்டிஃபை பண்ணணும், அவருக்குண்டான டெஸ்டை எடுங்க அப்படின்னாக்கா தாராளமா எடுக்கலாம், தப்பு இல்ல. அது இன் பிரசன்ஸ் ஆஃப் டிஎம்கே ஆளுங்களை வச்சுட்டு கூட நீங்க எடுங்க. சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் யாருமே கிடையாது. தவறு செய்தவர்கள் யாரா இருந்தாலும், அவர் எம்எல்ஏவா இருந்தாலும், சாமானிய மனிதனா இருந்தாலும், மந்திரியா இருந்தாலும் கடுமையாக தண்டிக்கப்படணும். இன்னொன்னு என்னுடைய பார்வை எப்பயுமே என்னன்னா சரத், நீங்க முதல்ல எந்த ஆட்சிக்கு வந்தாலும் முதல் 1 வருஷம் நீங்க என்ன பண்றீங்களோ, நலத்திட்டங்கள் பண்றீங்களோ பண்ணலையோ கவலை இல்லை. அதற்கு முந்தின 5 வருஷம் மக்களுடைய பணத்தை கொள்ளையடிச்ச ஊழல்வாதி அரசியல்வாதிகளை கண்டுபிடிச்சு அவர்கள் மேல வழக்கு தொடுத்து துரிதமா வழக்க நடத்தி குற்றத்தை நிரூபிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். இது முதல் 1 ஆண்டுல உங்களுடைய இதுதான் பிரதான வேலையா வச்சிருக்கீங்க. நான் இத தாவேக்காக மட்டும் சொல்லல, யாரும்போது முதல் 1 வருஷம் ஒவ்வொரு அரசாங்கத்துக்கும் இதுதான் வேலையா இருந்துன்னா 2 5 வருஷம் 3 5 வருஷம் எந்த அரசியல்வாதியாவது மக்கள் பணத்தை தொடரணும்னு ஒரு தைரியம். நன்றி நந்தகுமார். தொடர்றதுக்கு கூட தைரியம் வர. நன்றி நந்தகுமார், நான் புரிஞ்சுக்கிறேன். நாடு நமக்கு தமிழ்நாடு சொர்க்க பூமியா மாறும். ரைட், ஐ கெட் யுவர் பாயிண்ட். உங்க ஆதங்கம் தான் நான் புரிஞ்சுக்கிறேன். நந்தகுமார் அவர்கிட்ட இறுதி கருத்தா வாங்க. நந்தகுமார், இதுல கொடுத்த நீங்க முதல் 1 வருஷம் நீங்க வந்து போன ஆட்சியில் செய்தவர்களை கைது பலதை நம்ம பேசினாலும் கொடுத்த வாக்குறுதிகள் என்ன, செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, இப்படி பலது இருக்கு. நம்ம அதெல்லாம் பேசாம இது வந்து பொலிட்டிக்கல் வெண்டட்டா, பியூர் பொலிட்டிக்கல் வெண்டட்டா. எங்களை எதிர்த்து பேசுறீங்க, நாங்க பதிலுக்கு பேசுறோம், கைது வரைக்கும் போறோம், இல்ல டெஃபமேஷன் கேசஸ் போடுறோம், கிராண்டி டிவிஎஸ்சி விசாரணை வரைக்கும் போகுது. அப்படின்னா மக்கள் நலனை பாருங்க பாஸ், இதெல்லாம் அடுத்தது. நீங்க அந்த இடத்துல தவற விடுகிறார்கள் தாவேகா அப்படின்றது ஒரு முகாந்திரம் கிடைக்குதா எதிர்க்கட்சிகள், குறிப்பா திமுகவிற்கு கையில் எடுத்து பேச? இறுதி கருத்தா. ஒரு 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 எம்எல்ஏ மேலேயோ இல்ல வந்து ஒரு எம்எல்ஏவை குதிரை பேரம் பேசி காசை கொடுத்து இன்னைக்கு வந்து ஒரு 8 9 பேர்த்த அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு கார்பரேட் இதுல இன்வால்வ் ஆயிருக்குன்றாங்க. ஒரு கிண்டியில வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 5 வந்து ஒரு 1 வீக்கு பக்கமா ரூம் எடுத்து தங்கி இதெல்லாம் வந்து சதி திட்டம் தீட்டப்படுதுங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் வெளியே வருது. அப்ப இந்த மாதிரி ஒரு மக்கள் விரோத, இதை விட ஒரு மக்கள் விரோத செயல் என்னங்க இருக்க முடியும்?
அப்ப இதை எப்படி வந்து நீங்க கடந்து போயிட்டு ஓகே பரவாயில்ல இந்த ஆட்டத்தை நீங்க தனியா ஆடிக்கிட்டு இருங்க நாங்க வேற எதையோ போய் பார்த்துக்கிட்டு போறோம்னா அப்ப அரசாங்கம் எப்படி வந்து நடத்த முடியும்? அப்போ ஒரு மக்களுடைய பணத்தை இப்ப சாதாரணமா நீங்க வந்து ஒரு ஸ்பீக்கர் மேல வந்து நாங்க நோ கான்பிடன்ஸ் மோஷன் கொண்டு வரோம், அதுல ஓட்டு போடுங்க, நீங்க 35 கோடி ரூபாய் தரோம் அப்படின்னு சொல்றாங்கன்னாக்கா அப்ப வந்து அந்த ஓவரால் கவர்மெண்ட்டே அன்ஸ்டபிளைஸ் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம். அப்புறம் அந்த ஒரு கவர்மெண்ட்டே அன்ஸ்டபிளைஸ் ஆச்சுன்னா நீங்க என்ன பண்ணுனா நீங்க கவர்மெண்ட்டை வந்து இப்ப வந்து ஒரு சப்போஸ் இந்த ஒரு ஸ்டேட்டோ ஒரு கண்ட்ரியோ அங்க வந்து பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இல்லைன்னாவே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வராது, எந்த ஒரு பிசினஸும் ப்ராக்ரஸ் ஆகாது, ப்ராஸ்பரஸ் ஆகாது. அப்போ நீங்க இப்ப எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாமே இந்த அரசியல்வாதிகள் பண்ற ஊழல் இந்த மாதிரி செயல் திட்டங்கள் எல்லாமே அல்டிமேட்டா யாரை பாதிக்குதுன்னா மக்களை பாதிக்கிறது தான். அப்ப மக்கள் பாதிக்கக்கூடிய செயலை வந்து அரசாங்கம் மேற்கொண்டு அதை நடவடிக்கை எடுக்காம இல்ல நீங்க போயிட்டு மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறது 2000 ரூபாய் கொடுக்கறத பாருங்க, நாங்க இங்க வந்து என்ன வேணா நாங்க ஒரு ஊழல் பண்ணிக்கிட்டு நாங்க வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்போம், நீங்க இதை கண்டுக்காதீங்க, இதை கேட்டா பொலிட்டிக்கல் வெண்டேட்டா என்ன இது? அப்ப இவ்வளவு நாள் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா சிங்கப்பூர்ல போய் ஹார்ட் செக் பண்ணணும்னு ஏவா வேலுக்கு வந்து இந்த ரைடு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருடைய இதயம் வந்து சூப்பரா வேலை செஞ்சுதா? என்ன இதெல்லாம்? அப்ப இதெல்லாம் பார்க்கக்கூடிய மக்களுக்கு இன்னைக்கு எந்த அளவுக்கு வந்து விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு. இப்ப நம்மளே போய் பாக்குறோம் என்னங்க இதுக்கு முன்னாடி வந்து ஓகே இது வந்து ஒரு கண்டினியூட்டி ஆஃப் காம்ப்ளெக்ஸ் கார்டியாக் இஷ்யூன்றாங்க. எங்கேயாவது இதுக்கு முன்னாடி சிங்கப்பூருக்கு போய் இவர் செக் பண்ணிருக்காருன்னா பொதுவெளியில அந்த தகவலை நந்தகுமார் ரொம்ப சுருக்கமா இது எதை நோக்கி நகர்கிறது? ஏன்னா இடைத்தேர்தல்கள் இருக்கு, அடுத்து நம்ம அதுக்கப்புறமா உள்ளாட்சி தேர்தல்கள் இருக்கு, திரும்பி பார்த்தா 29ல நாடாளுமன்ற தேர்தலுக்கு. அப்போ தேர்தலை மையமாக வைத்து அடுத்தடுத்து இப்படிதான் இதை புரிஞ்சுக்கணுமா, இல்ல இதுல பாருங்க இன்னும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்னைய பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் ஒரு வருஷம் இதை தான் பிரதானமா செய்யணும். மக்களுடைய ஊழலை கொள்ள மக்களுடைய பணத்தை அடிச்சு உலையில போட்டவங்களை நீங்க தூக்கி உள்ளார போடணும். அதுல எனக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்ப கூட ஜெகதீஸ்வரன் சொன்னாரு இப்ப அவர் வந்து கரூருக்கு போறது பாருங்க பை எலெக்ஷன். ஏங்க இப்ப இதுக்கு முன்னாடி வந்து இப்ப மொத்தமா தமிழ்நாட்டுல எத்தனை கான்ஸ்டிடியூன்சிக்கு பை எலெக்ஷன் வரப்போகுது? நிறைய சனிக்கிழமைகள் இருக்குன்னு குற்றம் சாட்டுறாங்க. அப்ப அந்த 7 தொகுதியில் இருக்கிறதுக்கு கரூருக்கு மட்டும் போறது வந்து இவரு பை எலெக்ஷனா? இப்ப மத்த தொகுதியில எல்லாம் பை எலெக்ஷன் வராதா? ரைட், ஐ கெட் யுவர் பாயிண்ட். என்ன அர்த்தம்? இது வந்து ஒரு கனெக்டிங் த டாட்ஸ் மாதிரி நீங்க வந்து புள்ளி வச்சு கோலம் போடுறது அப்படி எல்லாம் இல்ல. அவர் இன்னைக்கு வரைக்கும் வந்து இந்த ஒன்றரை 2 மாசம் ஒரு 50 நாள் இடத்துல வந்து இப்ப வந்து அந்த கவர்மெண்ட்ல வந்து ஆபீஸை ஸ்டெபிலைஸ் பண்றது, ஆபீசர்ஸ்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, ப்ராசஸை எப்படி ரீட் பண்றது அதுல போக்கஸ் பண்றாங்க. இப்ப வந்து ஒரு மாவட்டங்கள் வாரியா அவர் மாசம் ஒரு மாவட்டத்துக்கு போறேன்னு சொல்லியிருக்காரு ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னாடி. அதுல இது முதல் விசிட்டா பயணிக்கிறாருன்னு தான் நம்ம பாக்குறோம். ஏன்னா இது கரூர் இன்சிடென்ட் ஸ்டாம்பீடுங்கிறது வந்து தமிழக 2026 தேர்தலில் ரொம்ப முக்கியமான புள்ளி. ஓகே நந்தகுமார், அவங்களுடைய கருத்தை இறுதி கருத்தை